ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். இன்றைக்கி உருளைக்கிழங்க வச்சு ஒரு சுவையான குழம்புங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு. அது எப்படி செய்வோன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே வாங்க. தேவையான பொருட்களை பச்சடியல்: வெங்காயம், தக்காளி, பூண்டு, 2 உருளைக்கிழங்கு. இப்போ உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவி நல்லா சிறு சிறு துண்டாக வெட்டுங்க. சிறு சிறு துண்டாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. உருளைக்கிழங்கு கருத்து போயிரும்பத்துக்கிடுங்க. ரொம்ப பெரிய பெரிய துண்டாக இருக்காமல் ஓரளவு வச்சு சட்டியில் வச்சு தண்ணி ஊற்றி போட்டுறோன்னு பார்த்துக்கிடுங்க. இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தேங்காய் போட்டு கொஞ்சம் வதக்குங்க. இதை வதக்கி அரைச்சா ரொம்ப நல்லா பச்சையாக அரைக்கிறதோட வதக்கி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. தேங்காய் வெங்காயத்தையும் கொஞ்சம் வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி அதையும் கொஞ்சம் வதக்கிக்கிடுங்க. பச்சையாக போடுறத விட வதக்கி செஞ்சால் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் ரொம்பலாம் வதங்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கினா போதும். இந்த வெங்காயமும் தேங்காயும் ரொம்ப வாசமாக இருக்கும். எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சு ஆறுறதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக திரித்து எடுத்து வச்சுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் செட்டில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு பெரிய வெங்காயமும் பூண்டு அதையும் போட்டு பெரிய வெங்காயம் தேவைக்கேற்ப போடுங்க. நான் 3 பேருக்கு செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன் பார்த்துக்கிடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் கருவேப்பிலை போடுங்க. நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்துடும் பார்த்தியலா. அந்த உடனே அதுலேருந்து மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் போடணும் பார்த்துக்கிடுங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். உரைப்புக்கு தகுந்தபடி போடுங்க. இன்னும் அதிகம் உரைப்பு வேணால் தனி வத்தல் தூளும் போட்டுக்கலாம். இது 2 மல்லியும் வத்தலும் கலந்து தான் இருக்குது. நீங்கள் உரைப்பு வேணும்னு அப்படி போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தா பேஸ்ட்டை எடுத்து போடணும் பார்த்துருங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருந்தாலும் அதை விட்டு மிக்சியையும் கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி காய்ஞ்ச பச்சை வாடெல்லாம் போகணும். மிக்சியை கழுவி ஊற்றிருக்கு. அப்புறம் உருளைக்கிழங்கு அதையும் போடணும். உருளைக்கிழங்கு போட்டுட்டு புளி அதுக்கப்புறம் தாங்க ஊற்றணும், முதல்ல ஊற்றக்கூடாது பார்த்துக்கிடுங்க. இது கொஞ்சம் வேகட்டு வெந்த பிறகு புளியை ஊற்றுவோம். தண்ணி ஊற்றிக்கிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு போடுங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். அது நல்லா வேகட்டு. அதுக்குள்ளே புளியை நனைய போட்டு வச்சிருந்தோம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே புளியை நனைய வச்சுட்டேன். சும்மா தேவைக்கு ஒரு 4-5 கொட்டை புளி தான். நான் நல்லா 2 நேரமாக புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க. அது தூக்கி ஊற்றுங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வெந்துடும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் புளியை ஊற்றுங்க. புளியை ஊற்றி கொஞ்சம் வற்றின பிறகு ஒரு சின்ன துண்டு வெல்லம் அதையும் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. 1 ஸ்பூன் நெய்யை தூக்கி ஊற்றுனேன்னா, நெய் இருந்தால் ஊற்றுங்க, அல்லது தேவையில்லை சும்மாவே ஊற்றுங்களா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த குழம்பு. நெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேஸ்தி இருந்தால் போடுங்க, அல்லது மல்லி இலை போட்டுக்கிடுங்க. போட்டு கை நசுக்கி இப்படி விட்டுட்டு அடுத்து 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு சாப்பிட வேண்டியதாங்க. குழம்பு ரெடி. சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.